सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा आहति अतिव्याप्तिः स्वात्मिकाभावाधिकरणे एव सत्त्वेन प्रतीयमानत्वस्य विवक्षितः நாலாவது மித்யாத்வம்ங்கிறது சித்துக்காச்சாரியர் சொன்ன மித்யாத்வம். அவர் சொன்னது என்னன்னு கேட்டா, அந்த வஸ்து தான் இல்லாத இடத்திலேயே தெரியுது சொன்னா அதுதான் மித்யா. பாவாதிகரணி ஏவ பிரதீயமானத்துவம் மித்யாத்வம். இப்படி சொன்னால் அகத்துல அதிவியாப்தி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டார். சதசிங்கம் தான் இல்லாத இடத்திலேயே தெரியுதுன்னு சொல்ல முடியுமா? எங்க அதிவியாப்தி வருது? அதிவியாப்தியே சம்பவிக்காது. தான் இல்லாத இடத்திலேயே எது இருப்பதாக தெரிகிறதோ அது மித்யா அப்படின்னு ஒரு லட்சணம் சொன்னார். இப்படி சொன்னா அகத்துல அதிவியாப்தி வந்துடுமே, சங்கையே ஏறாது. அதுக்காக இந்த சங்கையை ஏற்றுறதுக்கு கொஞ்சம் நம்ம பிரயத்தனம் பட்டு அதை ஏற்றி அதுக்கப்புறம் சமாதானம் சொல்ல வேண்டும். இதுல எப்படின்னு கேட்டா, இந்த அசத்தெல்லாம் இருக்கு, அசத்துன்னு நம்ம சொல்ற சதத்தின் இதெல்லாம் சாதாரணமான பிரதீதிக்கு விஷயமாகாட்டாலும் விகல்பம்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதீதிக்கு விஷயமாகிறது. சதவிஷானம் அஸ்தீதி பிரதீதினா நாஸ்தீதி பிரதீதி ஆஸ்தீதி, அந்த பிரதீதிக்கு அது கூட விஷயமாகுது. ஏன் அதை பிரதீத்தின்னு வச்சுக்கிறதா வேண்டாமான்னு அது வேற ஒரு இது இருக்கு. அதை பிரதீத்தின்னு வச்சிருந்தால் இல்லாத இடத்துல தெரியக்கூடியது இவ்வளவு மாத்திர லட்சணம் சொன்னால் அசத்துக்கும் வரும். சதவிஷானங்கிறது கிடையாது அப்படிங்கிற பிரதீதிக்கு அது விஷயமாச்சு. அதே சமயத்துல அது எங்கேயுமே இல்லை. அதனால எங்கேயுமே இல்லாத ஒண்ணு பிரதீதிக்கு விஷயமாகிறது. நீ சொன்ன லட்சணம் சிதவிஷானத்துக்கு வந்தது. அப்படி அதிவியாப்திய ஏற்றி விடணும். ஏற்றி விட்டுட்டு அப்படி ஏற்றினா அதுக்கு சமாசாம்சம். அத்தியந்தாபாவாதிகரணே ஏவ சத்வேன பிரதீயமான சத்திய விவக்ஷிதா. அந்த சதவிஷானம் எப்படி தெரியுதுவாங்க? சதவிஷானம் இல்லைன்னு தெரியுதா இருக்குன்னு தெரியுதா? இல்லைன்னு தான். அப்ப என்னாச்சு, நான் லட்சணம் சொல்லும் போது தான் இல்லாத இடத்திலேயே இருப்பதாக எது தெரிகிறதோ அது இது லட்சணம். சதவிஷானங்கிறது தான் இல்லாத இடத்துல தெரியுது, ஆனா இல்லைன்னு தானே தெரியுது, இருக்குன்னு தெரியலையே. இவர் இப்ப ஒரு கேள்வி, இவர் என்ன சொல்றாருன்னா, யாரோ ஒரு ஏமாற்றத்துக்காக சொல்றான் சதத்துக்கு கூட பொது உண்டு, சதவிஷானங்கிறது உண்டு அப்படின்னு சொன்னாங்க. இந்த வாக்கியத்திலேருந்து உங்களுக்கு என்ன போதும் வருது? சதவிஷானம் இருக்குன்னு தானே தெரியுது. ஆனா சதவிஷானங்கிறது ஒரு அசத்து தானே, இல்லாத பதார்த்தம் தானே. அந்த இல்லாத சதவிஷானம் கூட இருப்பதாக இந்த பிரதீதிக்கு விஷயம் ஆயிடுச்சு. அப்ப அதிகாரத்தை வந்து லட்சணம், நீங்க சொன்ன லட்சணம் தான் இல்லாத இடத்திலேயே இருப்பதாக தெரியக்கூடியது மித்யான்னு சொன்னா இந்த லட்சணம் அந்த சித்தத்துக்கும் வருதே அப்படின்னு அதுக்கு மேல அடுத்து கேள்வி கேட்பான். இதுக்கு சித்திகாரர் பதில் சொல்லிவிட்டார், சதவிஷானம் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதீதிக்கு விஷயமா இருக்கக்கூடிய சதவிஷானம் அகத்தே இல்லை, அது அனிர்வச்சனீயம் மித்யான். அந்த சதவிஷானம் இருப்பதாக நினைச்சிட்டு இருக்கானே இவனுக்கு புரியறதே, அது சதவிஷானமே இல்லவும் இல்லை, அது ஒரு அசத்தே கிடையாது, அது அனிர்வச்சனீய பதார்த்தம். சதவிஷானம்னு பேரை சொல்றானே தவிர அர்த்தங்கிறது அசத்து இல்ல, மித்யா. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த விஷயத்துல பெரிய சர்ச்சை. ஏகைய பதார்த்தம் பதம் ஏகம் அர்த்தத்து பின்ன அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் சொல்றேன். இந்த விருத்திய பதஞ்சலி தன்னுடைய சூத்திரத்துல 5ஆ பிரிச்சிருக்கார். பிரமாண விபர்ய விகல்ப நித்ரா ஸ்மிருதய. இந்த நித்ரா ஸ்மிருதி ரெண்டையும் இப்ப தள்ளி விட்டுருவோம். பிரமாணம் விபர்யம் விகல்பம்னு 3 சொல்லியிருக்காரு இல்லையா? பிரமாணம்ங்கிறது நமக்கு பிரமாண விருத்தின்னு சொல்றோமே, சமீச்சீன ஜானம், பிரமாத்மகமான ஜானம், யதார்த்த ஜானம் பிரமா. அச்சா விபர்யங்கிறது தப்பான ஜானம், பாதிக்கப்படுற ஜானம். இத ரெண்டையும் விட்ட 3ஆவதாக சொன்னார் விகல்பம். அப்படின்னா அது என்னாச்சு, அது பிரமாணமும் இல்லை
பாதிக்கப்படக்கூடிய ஞானமும் இல்லை. அசத்விஷேகமான விகல்பாட்ச விருத்தி இருக்கு, அந்த விருத்திய பிரமாணத்துல சேர்க்க முடியாது, பிரமாணஜன்யம் இல்லை. அதே சமயத்துல அது பிரமம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனாலதான் மூணாவதா சொன்னார், அது மாத்திரம் பிரமமாக இருந்தால் அப்ப அது எதுல சேரும்? விகல்பத்துல சேராது, விபரீயத்துல சேரும். இப்ப நான் சொல்றேன், சகவிஷானங்கிறது ஒண்ணு உண்டு அப்படின்னு ஒருத்தன் பேசி அதை இன்னொருத்தன் நம்பினானே ஆனால் அவனுக்கு அந்த வாக்கியத்திலேருந்து வந்த ஞானம் பிரமமா இல்லையா? நான் கேட்கிறேன். நிச்சயமா அவனுக்கு இந்த வாக்கியத்திலேருந்து வந்த ஞானம் சாந்தி தான் நிறுத்தணும். ஏன்னா சித்த நேரத்துக்கு அவன் ஏமாத்திருக்கான்னு தெரிஞ்சு கொடுத்துனா இவனுக்கு பிராந்தி தெரியறது இல்லையா? அதனால அந்த வாக்கியத்தினால அவனுக்கு ஏற்பட்ட ஞானம் விபரியத்துல சேருமே தவிர விகல்பத்துல சேராது. விகல்பங்கிற விருத்திக்கு பாகம் வராது. சகவிஷானம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படிங்கிற ஞானம் இருக்கு, இது விகல்பம். இதுக்கு எங்கேயாவது பாகம் உண்டோ? நாட்டே இது பாகம் கிடையாது. அதனால சகவிஷானம் அஸ்தின்னு ஒருத்தம் பேசி அதுல இருந்து நமக்கு வரக்கூடிய ஞானம் சகவிஷானத்தை இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரிவிக்குமானால் இந்த வாக்கியத்திலேருந்து நமக்கு வந்த ஞானம் பிராந்தின்னு சொல்றது. இது விபரியத்துல சேரும், விகல்பத்துல. பிராந்திக்கு எது விஷயம்? பிராதிபாதிகம் விஷயம். நம்ம சப்தத்தை ஒன்னா போய் பேசிடுறோம் சகவிஷானம்னு, ஆனா இது அசத் விஷயம் இல்லை. இதை சித்திக்காரர் இதுக்கு மேல நிரூபணம் பண்ண அசக்ஷாதி உண்டா இல்லையா அப்படின்னு விசாரம் பண்றத இவன் சகவிஷானம்னு பேரை இருக்குன்னு சொல்றது உபயோகப்படுத்திட்டானே தவிர அந்த சகவிஷான சப்தத்தினுடைய அர்த்தத்தை மாற்றி விட்டான். பிராந்தியாக ஞானம் வந்தால் அந்த ஞானத்துக்கு விஷயம் அனிர்வச்சனியம். அத்த சகவிஷேன சப்தேன பிரதீயமானத்வா பாத்தியமானத்வாச்ச நேரும் அசத்து. ஏகஸ்ய சகவிஷானஸ்ய சகவிஷானம் பதம் சகவிஷான பதம் பிரயோகத்தை அயம் असद्विषयकत्वम् अस्य नास्ति। यदा सत्त्वेन यत् प्रतीयते तत्र शतविषाण पदं प्रयुक्तवान् अयं तावदेव न तु वस्तुतः शतविषाणम् अत्र विषयः। அதனால यदि तर्हि इदं भ्रमः खलु न तु विकल्पः। विकल्पाक्षवृत्तिस्तु भ्रमादपि पृथग्भूता एवमेव परिगणनं कृतम्। एवञ्च असद्विषयक ज्ञानं विकल्पाक्ष वृत्तिरूपमेव अंगीक्रियते। अभिन्न ज्ञाने असतः விஷயத்துவம் நாஸ்தி। அதனால இப்ப இந்த ஞானத்துக்கு விஷயம் பிரத்யட்சமாக கூட சதவிஷானத்தை பார்க்கலாம்னு தீட்சிதர் சொல்றோம். ஆச்சரியமான விஷயம் எப்படி தெரியுமா? ஏமாற்றம் ரொம்ப பெரிய அசத்து, அதாவது ஏமாற்றத்துல கெட்டிக்காரன். அவன் என்ன சொன்னா, சதவிஷானம் இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா, அதை நம்பக்கூடாது, அதுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு லட்சணத்தை எல்லாம் சொல்லி இந்த மாதிரி காட்டுல போய் தேடி பார்த்தா எங்கேயாவது விழுந்து கிடக்கும், எங்கேயாவது சில கோயில்களுக்கு கொம்பு உண்டு, அது உடஞ்சு கிடக்கும், இப்படி பார்த்தா இருக்கும், இந்த லட்சணங்கள் எல்லாம் சொல்லி காமிச்சிட்டான். இவன் போனா எதிர்க்கையா அங்க ஏதோ காஷ்டமோ லட்சமோ ஏதோ ஒன்று கிடக்குது, இவன் சொன்ன லட்சணங்கள் எல்லாம் அங்க பொருந்தி இருந்தது, சரிதான் அங்கே சதவிஷானம் அப்படின்னு பிரத்யட்சமா பாக்குறான். இப்ப இந்த சதவிஷானத்தை என்ன பண்றது? என்னெல்லாமோ கேள்வியா ஒரு இது அப்பத்தி இல்ல, ஒரு அம்பி அவருக்கு அவர் பரம்பரை 5 அப்படி பந்துக்கள் ஒரு அம்பி. சொன்னானே தவிர அந்த வஸ்து அப்பத்தி இல்லை, சரியா பச்சா? அதனால இப்ப என்ன லட்சணம் சொன்னோம்னா, தான் இல்லாத இடத்திலேயே எது இருப்பதாக தெரிகிறதோ அது மித்யா. இதே சித்ததாச்சாரியர் சொல்லி கொடுத்த லட்சணம். எங்கேயும் தோஷம் கிடையாது. அந்த உபாதிங்கிறது இந்த அர்த்தங்களா இருக்கு. வாக்கியந்தாபாவாதிகரணி ஏவ சத்வேன பிரதீயமானத்துவத்தை விவக்ஷிதா. இதுக்கு மேல அவன் முடிச்சான் ஒரு பக்ஷி. அசத்துக்கும் சத்வேன பிரதீதி உண்டு, ஸ்ருதியே இருக்குன்னு. இப்படி நச்ச அர்த்தைகாஹு அசதே வேதமக்ராசீதி ஸ்ருத்யா असतः सत्व प्रतीतेः तत्र अतिव्याप्तिः दुष्परिहरा इति वाक्यम्. असत्र अतिव्याप्तिय परिहारं பண்ணவே முடியாது, दुष्परिहरा. ஏன் இந்த வாக்கியம் வேத வாக்கியம்? தத்தைக ஆஹு. சில பேர் சொல்றா, என்ன சொல்றா, அசதே வேதமக்ராசீதேகமேவாத்விதீயம் தஸ்மாத் தத்தஜ்ஜாயத. ஆரோக்கிய ஸ்ருதி இதுக்கு முன்னாடி சொல்றது சதேவ சௌமியமக்ராசீத்,
சிருஷ்டியாகிறதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் எல்லாமே சத்தாகத்தான் இருந்தது. சில பேர் சொல்றான்னு சொல்லி அந்த வேதமே அனுவாதம் பண்றது அபதேவேதம் அக்ராசி ஏகமேவாத்விதி. அதுக்கும் வேற ஏகமேவாத்விதி இந்த எல்லாம் விசேஷங்கள்லாம் போட்டு அதுல இருந்துதான் தஸ்மா தசதா சஜ்ஜாயத அப்படின்னு சொல்றது. எனக்கு பாக்கி எல்லாம் வேண்டாம். அபதேவேதம் அக்ராசி இந்த வாக்கியத்திலிருந்து வரக்கூடிய அர்த்தம் என்ன? அசத்து இருந்ததுன்னு தெரிகிறதோ இல்லையோ? இல்லையா? சுத்தி சொல்றதுனால இது ஏமாற்றம்னு சொல்ல முடியாது இல்லையா? பிராந்தின்னு சொல்றதுக்கு இல்லை. அதனால அசத்து கூட இருந்ததுங்கிற பிரதீதிக்கு விஷயம் ஆகிறதுனால இல்லாத அசத்துக்கு இருப்பதாக இந்த வாக்கிய பிரதீதி இருக்கு. இந்த வாக்கியத்தினால உண்டாகக்கூடிய பிரதீதிக்கு விஷயம் ஆகிறது. அதனால இதுல அதிவியாப்தி வரத்தாம அப்படின்னு இதுக்கு இவர் சொல்றார். ததேவேதம் அக்ர ஆசீத் இத்யஸ்ய அர்த்தஸ்ய அபாவ ஏவ ந பிரதிபாத்யதே நது அசதः தத்துவம். விதிகாரர் என்ன பண்ற? அசதேவேதம் அக்ர ஆசீத் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியத்துல அசத்துங்கிறது ஒரு பதம் இல்லை, ஆங்கிறது தனி பதம், பிருதக் பதம். அமானோனா பிரதிஷேத வாச்சகா அப்படின்னு அவ்வியங்கள்ல நிறைய இருக்கு. ஆண் ஒரு அவ்வியம் இருக்கு, மான அவ்வியம் இருக்கு, நோன் இருக்கு, நான் இருக்கு. இதெல்லாம் இல்லைங்கிற அர்த்தத்தை சொல்றக்கூடிய அவ்வியங்கள். ஆனே ஒரு அவ்வியம். இது என்ன வந்து சமாசம் வந்து அதுக்கப்புறம் பிராமணா அப்ராமணா இருக்கு, அந்த மாதிரி இல்லை. ஆனே தனி அவ்வியம் இருக்கு. இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி சதேவேதம் அக்ராசீத்னு சொன்னாரோ இல்லையோ, அது இல்லை அப்படின்னு சில பேர் பேசிட்டாங்க. ஆகும். முன்னாடி சொன்ன இந்த விஷயத்துல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அப்படி இல்லைன்னு சொல்றாங்க. அசத்து இருந்ததுன்னு சொல்லல. அசத்து இது உண்டாகிறதுக்கு முன்னாடி அசத்துன்னு ஒண்ணு இருந்தது அப்படின்னு சொல்ல வரல. சத்து தான் இருந்தது, இது உண்டாகிறதுக்கு முன்னாடியும் சத்தாகத்தான் இருந்ததுன்னு சொன்னாரோ இல்லையோ, அப்படி இல்லை அப்படின்னு இந்த வார்த்தை அபச்சசித்வம் ஜாயமா இப்படிலாம் பிரயோகம் அமைச்சிருக்காரு. அதான் நன் அர்த்தத்துல ஆன ஒரு அவ்வியம் இருக்கு. ததேவேதம் அக்ராசீத் இத்யஸ்ய அர்த்தஸ்ய அபாவ ஏவ ந பிரதிபாத்யதே நது அசதஸ்தத்துவம். இதுக்கு முன்னாடி அசத்து இருந்தது அப்படின்னு சொல்றதுக்காக இது வரல. ஏன் விரோதா? அசத்துன்னு சொல்லிட்டு அது இருந்ததுன்னு சொன்னா அப்ப எப்படி அசத்து? இல்லையா? இருக்குன்னு சொல்லிட்டாச்சுன்னா அது அசத்து கஷ்டாயிடுமே அது. அதனால இந்த வாக்கியத்துக்கு இப்படி அர்த்தம் சொன்னாதான் சரியா வருமே. இந்த வாக்கியத்துல இருந்து வரக்கூடிய தியானத்துல அசத்து கூட சத்தாக தெரியுதுன்னு சொல்றது மகா தத்துவம் கிடையாது. ஆமா, நம்ம எப்படியாவது அதை கொஞ்சம் ஸ்தாபிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணி பார்த்தாரு. எப்படி சொன்னாருன்னா, அதுக்கு நான் முன்னாடி பார்த்துட்டேன் இருக்காரு அப்படிங்கிறத. ததேவ சௌமியேன மக்கா ஆசி அப்படின்னா கடைசியில நீங்க சொல்லக்கூடிய அர்த்தம் என்ன? பிரம்மம் ஒண்ணுதான் இருந்தது, இதானே அர்த்தம். அத்விதீயம் ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னா பிரம்மம் ஒண்ணுதான் இருந்தது, இதுதானே உங்களுக்கு அர்த்தம். அப்படி இல்லைன்னு நீங்க அர்த்தம் சொல்லிட்டாரு இந்த வாக்கியத்துக்கு. அப்படின்னா பிரம்மம் ஒண்ணுதான் இருந்ததுங்கிறது இல்லை. அதாவது பிரம்மத்தினுடைய தத்துவம் இல்லைன்னு சொன்னதாக ஆச்சு. அப்படின்னா பிரம்ம தத்துவ அபாவத்தை இருக்குன்னு சொன்னதாக ஆச்சு இல்லையா? பிரம்ம தத்துவம் இல்லைன்னு சொன்னதாக ஆச்சுன்னு சொன்னா பிரம்மம் இல்லைன்னு பிரம்மத்தினுடைய அபாவம் இருக்குன்னு சொன்னதாக ஆச்சு. பிரம்ம அபாவங்கிறது ஒரு அசத்து தானே, சஜவிகாரம் மாத்திரம். பிரம்மங்கிறது இல்லைன்னு எங்கேயாவது உண்டா? கிடையவே கிடையாது. அதனால பிரம்மத்தினுடைய அபாவம் அதை இருக்கு, அபாவங்கிறது ஒரு அசத்து, அது இருக்குன்னு இந்த வாக்கியம் வேற சொல்லி கொடுக்குறது. அதனால அசத்துக்கு கூட இருக்குங்கிற பிரதீதி விஷயத்துவம் உண்டு. அதனால நீ இந்த வாக்கியத்துக்கு சதேவதோமியது இல்லை அப்படின்னு நீ அர்த்தம் பண்ணாலும் கடைசியில் அசத்து சத்தாக இந்த வாக்கியத்திலையும் தெரியதான் தெரியும், வேற ஒரு அசத்து. அதனால பிரம்ம அபாவங்கிற ஒரு அசத்து சத்தாக இந்த வாக்கியத்துல தெரியறதுனாலே இதுல புனச்ச அதிவியாப்தி எங்கதான் இருக்குன்னு தரங்கணிக்காரர் சொன்னது இப்படி சொன்னாதான் சமயம் பண்ண முடியும். இல்லாட்டா அசத்துக்கு சத்தியம் பிரதீதி கொண்டு வரணுமே இல்லையா? அசத்துன்னு சொல்லி பிரம்ம அபாவம் பிரம்ம தத்துவாபாவத்தை கொண்டு வந்து பிரம்ம தத்துவம் இல்லைன்னு சொன்னா சொல்லி முடிச்சா போறாது, பிரம்ம தத்துவாபாவம் இருக்குன்னு சொல்லி முடிக்கணும். அப்பதானே இருக்குன்னு தெரியறதா சத்தியன பிரதீதி விஷயத்தான். தத்து ஏதாவது பரியந்தம் தத்து கரங்கணி கிரந்தस्य அர்த்தः वर्णनीयः. यत् ब्रह्मतत्त्वस्य अभाव प्रतिपाद्यते इति न, ब्रह्मतत्त्वाभावः अस्तित्वेन प्रतिपाद्यते।
तदभावस्तु अत्यन्ता सन्नेव नहि ब्रह्मतत्त्वाभावः क्वचित् देशे काले वा अस्ति इति एतावता तत्त्वं न प्रतिपादितम् अत्वेन प्रतीतिर् लोकपालिता இதுல என்ன ஒரு 2-3 தோஷம் இருக்கு இவர் சொன்னதுல. இந்த சதே சித்திகாரர் என்ன சொன்னார்னா ஆவ பிரிக்கின்றார். ஆணை பிரிக்கின்றதுக்கு அப்புறம் வரக்கூடிய அர்த்தத்துல இவர் சொல்லணும் இல்லையா? இப்படி பிரிக்கிறதுக்கு அப்புறம் கூட அசத்துக்கு சத்வேன பிரதீதி வருது அப்படின்னு தான் அவர் காமிக்கணும். அதுக்கு மேல இவர் தோஷம் சொல்லணும்னா ஆணை தனியா பதம் பிரிச்சாலும் அசத்து சத்தாக இந்த வாக்கியத்துல தெரிகிறது அப்படின்னு சொல்லணும். அப்படியானா இப்ப பாருங்க என்ன அர்த்தம் வந்ததுன்னு, முதல் வாக்கியத்துல சதேவ சோம்ய இதம் அக்ராபி, இந்த பிரபஞ்சம் எல்லாமே தான் உண்டாகிறதுக்கு முன்னாடியே ரெண்டுதான் ஏன் தத்ரூபமாகத்தான் இருந்தது. இது பூர்வ வாக்கியத்துடைய அர்த்தம். அதை அப்படியே அனுவாதம் பண்ணி அது கிடையாது, இது உத்தர வாக்கியத்துடைய அர்த்தம் சித்திகார சொன்னார். இதை இப்படி சொல்லிவிட்டு அப்படின்னு இது உண்டாகிறதுக்கு முன்னாடி எல்லாம் பிரம்மமாகத்தான் இருந்தது அப்படின்னு சொன்னோ இல்லையோ அது இல்லை. பூர்வ வாக்கியார்த்தத்தை நிஷேதம் பண்றது. இப்ப இந்த ஆசீத்துங்கிறது இருக்கு, இது எதுல போய் அன்வைக்கிறது? அது இல்லைங்கிறது ஆசீத்துன்னு சொல்லல. இது இப்ப பாருங்க, இந்த ஆசீத் எதுல அன்வயிக்கிறதோ அதுலதான் சத்துவம் சமதாக இருந்ததுன்னு எதை சொல்றோமோ அதுதான் சத்வேன பிரதீயமானம்னு சொல்லலாம். இதானியம் ஆசீதித்தேத சர்வம் மிலித்வா ஆதித்யத்திர அன்வய பிரம்மாபாவம் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தால் இந்த வாக்கியத்துல அப்போ அந்த பிரம்மாபாவம் இருந்ததாக தெரிஞ்சது இல்லையா? சத்வேன பிரதீயமானமாச்சு இல்லையா? அப்பதான் இந்த லட்சணத்துக்கு அதிவியாப்திய சொல்ல முடியும். ஆனா சித்திகாரர் எப்படி சொன்னார்? பிரம்மத்துடைய அபாவம் இருந்ததுன்னு இந்த வாக்கியத்தை அப்படி சொல்லல. பிரம்மசத்வாபாவா ஆசீதி பிரவர்த்ததேவா यदि ब्रह्मतत्त्वाभावे अस्तित्वं प्रकारतया भासते वा न भासते यतः तदेव सौम्येदमग्र आसीत् इति यत् तत् முதல்ல சொன்ன வாக்கியார்த்தத்தை இல்லைன்னு சொல்றேனே தவிர இந்த இல்லைங்கிறது இருந்ததுன்னு சொல்லல. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க கேட்ப? இந்த அபாவம் இல்லைன்னு இருந்ததுன்னு சொல்றதுக்கும் அது இல்லை அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு. இருந்தது அப்படின்னு சொல்லும் போது பூதகாலத்தை பிரயோகம் பண்ணும் போது அது ஒரு காலத்தை சொல்லி அந்த சமயத்துல உள்ள நிலையை வளர்க்கிறது, சரியா? அப்படி இல்லைன்னு சொன்னா எப்பவுமே இல்லாத ஒரு இதை சொல்றது, காலத்தோட சம்பந்தம் இல்லாம. இது வித்தியாசம் இருக்கு. நான் உதாரணம் சொல்றேன். கடமானது உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி மண்ணாகவே இருந்தது. பால் உண்டாகிறதுக்கு தயிர் உண்டாகிறதுக்கு முன்னாடி பாலாக இருந்தது அப்படின்னு சொல்றேன், சரியா? அப்படி சொன்னா என்ன ஆகும்? இப்ப அப்படி இல்லை. ஒரு காலத்தை குறிப்பிட்டு அந்த காலத்துல அதனுடைய சத்தையை போதிக்கிறது இந்த வாக்கியம். ஆசி ஒரு காலத்துல இந்த வஸ்து இப்படி இருந்ததாக சொல்றது இந்த வாக்கியம் தான். இன்னொரு வாக்கியம் சொல்றேன், பால் உண்டாகிறதுக்கு முன்னாடி மண்ணாக இருந்ததுங்கிறது இல்லை. அப்படின்னா என்ன? உண்டாகிறதுக்கு முன்னாடி மாத்திரம் மண்ணாக இல்லை, அப்புறமா மண்ணா இருக்குன்னு அர்த்தமா? இது கிடையாது. உருவமப்பி நாசி ஒரு கதாபினா. ஏன்னா பால் உண்டாவதற்கு முன்னாடி மண்ணாக இருந்ததுங்கிறது இல்லை, எப்போதுமே இல்லை இல்லையா? அதனால இந்த இல்லைங்கிறதுக்கும் அந்த இல்லைங்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? அது சத்துன்னு சொல்லணுமானால் எப்படி சொல்லணும்னா இது அதுவாக இருந்தது அப்படின்னு இந்த வாக்கியத்தை அர்த்தம் சொன்னால் அப்ப சத்துவின பிரதீதி ஏற்படும். இது அதுவாக இருந்ததுங்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இல்லைன்னு சொல்லக்கூடிய அபாவத்துக்கு இந்த சத்துவின பிரதீதி வந்ததாக சொல்ல முடியாது. இங்க இவர் சொன்ன வாக்கியார்த்தப்படி என்ன ஆகும்னு கேட்டா, பிரம்மம் ஒண்ணுதான் இருந்த ஜெகத்து எல்லாமே உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி பிரம்மமாக இருந்ததுங்கிறது இல்லை அப்படின்னு அர்த்தம் சொல்லும் போது இந்த பிரம்மத்துல இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த அசத்து இருந்ததாக இந்த வாக்கியத்துல தெரியல இல்லையா? அதனால இந்த வாக்கிய பிரதீதியில பிரம்மசத்வாபாவத்தை அசத்துன்னு வச்சுக்கோம். பிரம்மசத்வத்தினுடைய அபாவம் அசத்துன்னு வச்சிருந்தால் கூட அது சத்வேன பிரதீதிக்கு விஷயமாகல இந்த வாக்கியம். இதே மாதிரி சப்த அஸ்திவா அஸ்மாத் சப்தாத் பிரதீதை பிரதீயதே வா यत्र नन्या निरूप्यते तत्र अभावेव अन्वयः, यत्र असत् उच्यते तत्रैव अन्वयः। एवञ्च वाक्यार्थस्य निषेधः क्रियते, न तु निषेधस्य सत्त्वं बोध्यते। एवञ्च ब्रह्मसत्त्वाभावस्य आसीदिति सत्त्वेन प्रतीतिः
यदि अस्मात् श्रुतिवाक्यात् भवेत् तदानीं सत्त्वेन प्रतीयमानत्वम् आयाति अतः परन्तु नास्ति खलु அதனால தரங்கினிக்கார பண்ண சிரமப்பட்டது வேஸ்டா போயிடும். இப்படி பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதனால அவர் என்ன பண்ணணும்னு கேட்டா இந்த ஆளுங்கிறத பிரிக்கிறது இருக்கு, இதை தப்புன்னு சொல்லணும். பிரிக்க முடியாது, அசத்துதான் வச்சிருந்தாகணும், இதை பிரிக்கிறது தப்புன்னு சொல்றது அவர் பிரயத்தனம் பண்ணி இருக்கணும். அதனால அசத்து தான் ஆசி அப்படி சொன்னாதான் கரெக்டா. அசதேவ ஆசி ஏன் அசதேவே நமக்கு ஆசி இருக்கிற ஆளுங்கிறத தனியா இருக்க கூடாது, அது அசத்துதான் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆசின்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ. அதனால அசத்துக்கும் சத்தியன பிரத்தியமானத்தும் வந்துச்சு. அதனால அவரோட லட்சணம் வர்த்தாவது அப்படி கூட போயிருக்கணும். ஆனா அப்படி ஒன்றும் அவரால் பிரயத்தனம் பண்ண முடியும். இந்த அசத் ஆசியத்தினே அர்த்தம் சொல்லலாமே, ஏன் இதை மாத்திட்டு சத்த ஆசியங்கிறது இல்லைன்னு அர்த்தம் பண்றேன்னு கேட்கிறேன். அசத் ஆசியங்கிறத பாருங்க. அவர் என்ன சொல்றார், அசத் ஆசியத்திற்கு பாகவ நாஸ்திங்கிறார். அசத் அசத் பத்தி சப்தாத்தியானே விரோதாக அவருமே இல்லையா? அப்ப இருக்கிறக்க அசத் அஸ்தின்னு சொன்னா எனக்கு மகா அபத்தம் இல்லையா லோகத்துல? நியாயத்தை விரோதா கடங்கிறது அகடம் கடம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி யாரு இல்லையா? எனக்கு அசத்துன்னு எது தெரியுமோ அது சத்தாக தெரியவே முடியாது. அதனால இந்த வாக்கியத்தான தெரியாது. இதுக்காக இன்னொன்னு சொல்லலாம். அபத்வாயுதம் அங்கிர ஆசீத் ததோவை சதஜாயத. இங்க எல்லாம் நீங்க வந்து அசத்துனா ஆன தனியா பிரிக்க கூடாது, பிரிச்சா தப்பு. இது அசத்து தான் இங்க. ஆனா அசத்துனா இது ஏமாந்து போயிருக்காரு. இது முன்னாடி நியாயான பிரகாரம் இடைவரை காமிச்சு கொடுத்துட்டாரு, அங்கேயே சொல்லியிருக்கேங்க. இதுக்கு சூத்திரம் அங்க சொல்லியிருக்கு, அசத்யபதேசான் நேதிகேன்னா தர்மாந்தரேன வாக்கியசேஷா. மேல தகோவி சதஜாயத அப்படிங்கிறத சத்ங்கிற சப்தத்தை பிரயோகம் பண்ணியிருக்கேன். அதுல நாமரூப வியாக்கரணம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் சத்ங்கிற சப்தம் பிரயோகம் வருது. அதனால நாமரூப வியாக்கரணம் ஏற்படுறதுக்கு முன்னாடி அது அசத்துங்கிற சப்தத்தான சத்த சொல்லியிருக்கு. அசத்துனா சதசங்கம் கிடையாது, சதசங்கம் மாதிரி அசத்து இல்லை. இந்த அவ்யாசத நாம ரூபத்தை அசத் சப்தத்தினால சொல்லியிருக்கு. இது தர்மாந்தரேனா அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்காங்க. அதனால எந்த இடத்துல அசதேவேதமக்ராசின்னு சொல்லிட்டு தகோவை சதஜாயத்தான்னு சொல்லி கண்டிக்காமல் விடுறதோ அங்கெல்லாம் அசத்துன்னு சொன்னதுக்கு ஆன பிரிக்க விடாது. அங்க அசத் சப்தத்துக்கு சத்த காட்டிலும் வேறானது. சத்துனா வியாக்கிருத நாம ரூப பதார்த்தம். உதஸ்து கல் சௌமியைவ முக்தியா இது கோவாச்ச சத்ரேவ சௌமியேதமக்ராசி சேதமேவாத்விதீயம் அப்படின்னு இதை கண்டிச்சு ஸ்ருதியை கண்டிச்சு. அதனால இங்க சதேவ சௌமியேதமக்ராசி அப்படின்னு சொன்னது தப்புன்னு தான் இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லணும், அப்படி கிடையாதுன்னு அர்த்தம் சொல்லணும். அதை அப்படி சொல்லி சில பேர் அப்படி சொல்ற, ஆனா அதுதான் தப்பு அப்படின்னு சொல்லி ஸ்ருதியை கண்டனம் பண்ணி பூர்வமதத்தை சித்தாந்தம் பண்ணும். நட்டு அசதத்துவம் விரோதா அதோ ந அபிவியாப்தி. அதனால அசத்த அபிவியாப்தி சர்வஞ்சான்யத்து பூர்வோக்தமேவ அனுசந்தேயம் இது உபரம்யதே. இதுக்கும் இந்த விதிய வித்தியாசத்துக்கும் இந்த சதுர்த்த வித்தியாசத்துக்கும் ரொம்ப பெரிய ஒன்றும் வித்தியாசம் இல்லை. கொஞ்சம் முன்னாடி பின்னாடி மாற்றி இடத்த போட்டாங்க. அதனால அது எல்லாம் அதுல உள்ளதுதான். அதனால இதுக்கு மேல நாங்க விசாரம் பண்ற மாதிரி உத்தேசம் இல்லை, அதையே அனுசந்தானம் பண்ணிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி